அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது தண்டனையாக இருந்த வாழ்க்கை புது பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசியில் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12இல் சஞ்சரித்த குரு ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் சில இடர்பாடுகள் இந்த வாரத்துல இருக்கதாங்க செய்யும். ஆனாலும் கூட அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் பதிவதால் குடும்பத்தில் சிறந்த ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதன் மூலமாக உற்சாகம் அடைய இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு 11இல் ராகு அமர்ந்து இருப்பதால உங்களுடைய எண்ணங்கள் விசாலமாக இருக்குங்க. அதற்கு தகுந்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனி உங்களுடைய வேலை, வருமானம், தொழில்கள், வியாபாரம் முதலியவற்றில் சீரான முன்னேற்றத்தை தருவாருங்க. சுப செலவுகள் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு தனாதிபதி புதன் இணைந்திருப்பதால் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க குரு பகவான் சஞ்சாரம் கை கொடுக்கும் என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்க துணிந்து மேற்கொள்ளலாங்க. ஜென்ம குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் பூர்வீக சொத்து தகராறுகள் ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. அதே போல் ஜென்ம குருவிற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது இந்த வாரத்துல யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பகை கிரகமாக விளங்கும் குரு பகவான் அவரோடு இணைந்திருப்பதால் திடீரென சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. எந்த காரியத்தையும் உடனடியாக செய்ய இயலாது. அப்படியே செய்ய முயற்சித்தாலும் ஏதாவது ஒரு வகையில மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவாருங்க குரு பகவான். ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற இரட்டை சிந்தனை உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல சக பணியாளர்களினாலும் தொல்லைகள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் இந்த மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. தேவையில்லாமல் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய குறுக்கீடை ஏற்படுத்தினாலும் அவற்றிலிருந்து நீங்கள் வெளிவருவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபதியான கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க. வருமானமும் அதிகரிக்க இருக்குது. வருமானம் சென்ற மாதத்தை விட சிறிது அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இயக்குநர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க. பல மாதங்களாக வருமானம் நின்று போன நிலையில வாடி வதங்கும் கடநிலை ஊழியர்களுக்கும் கூட மீண்டும் வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. போட்டிகளும் வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல லாபம் கிடைக்க இருக்குது. புதிய வர்த்தக துறையில் ஈடுபட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள்
நாட்களை நீங்க தற்போது முயற்சிக்கலாங்க. ஆயத்த ஆடைகள், இரும்பு, பெட்ரோலியம், வெள்ளி ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. கூட்டாளிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்குதுங்க. இதனால் மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் சபலங்கள் குறையுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. உயர்கல்விக்கு உதவிகள் தானாக தேடி வர இருக்கு. நீட் தேர்வு எழுதி இருந்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு மிக மிக சிறப்பாக இருக்குதுங்க. விளையாட்டுகள், இதர போட்டிகள் ஆகியவற்றிலும் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணி என்றுதாங்க சொல்ல வேண்டும். வயல்கள் செழித்து வளருங்க. தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. சந்தைகளில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை ஏற்படுத்துங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லதுங்க. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு நன்மையும் சிரமங்களும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்குங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வாரத்தில் உறவினர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு கவலை அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி பற்றிய பிரச்சனை ஒன்று மன நிம்மதியை பாதிக்கும் என்பதால் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் பெண்மணிகளுக்கு அலைச்சலும் உழைப்பும் கடினமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவதால வேலைக்காரர்கள் மூலம் சில இடர்பாடுகளும் சிறு நாட்டங்களும் ஏற்படுங்க. 5இல் கேது இருப்பதால் பிள்ளைகள் குறித்த கவலைகள் இருக்குங்க. அதே சமயம் ஆன்மீக சிந்தனை அதிகரித்து கோவில் குளங்களுக்கு செல்லும் ஆசை ஏற்பட இருக்குது. விரைய சூரியனால் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படலாங்க. தற்போது சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மேலும் மேலும் உங்களுக்கு வலியுறுத்துதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை பிறக்குங்க. நல்வாழ்வு கிடைக்குங்க. செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்க. வாழ்க்கை வளமாகும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இதன் காரணமாக தடைபெற்று வந்த அனைத்து காரியங்களும் நிறைவேறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.